ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். இது வந்து ஒரு ரேண்டம் சாட்டர்டே vlog தான் பார்க்க போறீங்க. சாட்டர்டே இன்னைக்கு வந்து லைப்ரரி மெயினாக வந்து போக வேண்டிய வேலை இருந்தது. இது வந்து விநாயக சதுர்த்திக்கு முந்தின வாரம் அந்த வீக்கெண்ட் எடுத்த vlog தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நேராக வந்து லைப்ரரி போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் விநாயக சதுர்த்திக்கு தேவையான ஷாப்பிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரீவியஸ் டே வந்து தேங்காய் சட்னி வந்து அரைச்சிருந்தேன். அதாவது தேங்காய் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து போட்டு சட்னி அரைச்சிருந்தேன். ஸோ அந்த சட்னி எடுத்துட்டு அப்படியே தோசையில ஸ்ப்ரெட் பண்ணி டக்குன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். பயங்கர லேசியா இருந்தது. சாட்டர்டே மார்னிங்கோட சைடு எஃபெக்டா என்னன்னு தெரியல. பட் பயங்கர லேசியா இருந்ததுனால அப்படியே சட்னியில ஸ்ப்ரெட் பண்ணி சட்னி தோசை மாதிரி பண்ணிடலாம். அப்படின்னா வந்து அதை அப்படியே வெறும் வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி தான் வந்து தோசை பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு சட்னி எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கட்டு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு, அப்புறம் ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை, கொஞ்சம் வந்து புளி வந்து வச்சா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது வந்து ஒரு தனி அந்த புளிப்பு கிக் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த புளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துறதா நல்லா வந்து ஸ்பைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு தாய் சில்லி 4 தாய் சில்லிஸ் வந்து சேர்த்துட்டு அதை வந்து சட்னி மாதிரி அரைச்சு தாளிச்சிட்டு நைட்டு வந்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ருந்தோம். ஸோ அதையே வந்து தான் இப்போ வந்து நான் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சட்னி தோசை பண்ணும்போது கொஞ்சமா வந்து தோசை மாவு வந்து நம்ம நல்லா ஆஸ் யூஷுவல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அந்த தோசையோட சைடில் வந்து நம்ம ஃப்ளாட்டன் அவுட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சட்னி ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா இந்த சட்னி வந்து கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த தோசை வந்து தடியாக இருந்தது அப்படின்னா இந்த சட்னி தோசை வந்து கொஞ்சம் இந்த சட்னி போட்ட உடனே தோசை வந்து ஸ்லைட்டாக சாஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டு உடையறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சட்னி சேர்த்து போட்டு நம்ம வந்துட்டு இந்த தோசை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சமா வந்துட்டு தோசை ரெடி பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் குக் ஆன உடனேவும் நான் இதை வந்துட்டு திருப்பி போட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை குக் பண்ணிட்டு கொஞ்சம் நமக்கு வந்து நல்ல ப்ராப்பராக வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக கிறிஸ்பி ஆன உடனேயுமே நான் எடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகாது. ஏன்னா நம்ம வந்து சட்னி தடவி இருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு கூட வந்து கியூக்கும்பர்ஸ் வந்து நல்லா வந்துட்டு தோல் சீவிட்டு அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து அதோட தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். ஸோ அடுத்து வந்து லைப்ரரி போக வேண்டிய வேலை இருந்தது. லைப்ரரியில் வந்து இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி வந்து உங்கள் ஏரியாவில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அழகா வந்து லைப்ரரி வந்து உங்களோட கவுண்டில இருக்கிற லைப்ரரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ. நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற கவுண்டில வேற எங்கேயாவது வந்து லைப்ரரி போனீங்க அப்படின்னா அங்க வந்து நம்ம ஒரு சார்ஜ் கட்டி மெம்பர்ஷிப் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்களோட கவுண்டிக்குள்ள இருக்கிற எத்தனை லைப்ரரி ஒரே ஒரு லைப்ரரி இருந்தாலும் சரி இல்ல 10 லைப்ரரி உங்க கவுண்டிக்குள்ள இருந்தாலும் சரி அந்த கவுண்டில இருக்கிற லைப்ரரி எல்லாமே உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் வந்து முக்காவாசி ஃப்ரீயா தான் இருக்கும். அண்ட் இந்த ஊர்ல வந்து உங்களுக்கு லைப்ரரியில நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் லைப்ரரியில. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா வந்து லைப்ரரியில உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற லைப்ரரியில இது வரைக்கும் நீங்க போய் மெம்பர்ஷிப் எடுக்கல அப்படின்னா போய் டெஃபினட்டா மெம்பர்ஷிப் எடுங்க. அது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து வீட்டில் இருந்தாங்க, எஸ்பெஷலி ஹை ஸ்கூல் பசங்க இருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து போயிருப்பீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தையிலேருந்து நான் என் பையனுக்காக லைப்ரரியிலேருந்து நிறைய ரிசோர்சஸ் வந்து நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். நிறைய வந்து புக்ஸ் வந்து எடுத்து படிச்சிருக்கேன். பசில்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. அது மாதிரி வந்துட்டு அங்கே லைப்ரரியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அது வந்து ஒரு லைப்ரரியிலையும் வந்து மாறிட்டே இருக்கும். வீக் டேஸ்லையும் இருக்கும், வீக்கெண்ட்ஸ்லையும் இருக்கும். நமக்கு எந்த மாதிரி ஆக்டிவிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு வந்து செட் பண்ணி போய்க்கலாம். ஸோ அந்த லைப்ரரி மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இங்கே டேக்ஸ் பே பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட். அதனால அந்த பெனிஃபிட்டை வந்து நீங்கள் இது வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நமக்கு வந்துட்டு அடல்ட்ஸ்க்கு கூட அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது வந்து நம்ம வந்து டெய்லரிங் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா சம்டைம்ஸ் டெய்லரிங் கிளாஸஸ் இருக்கும். நீங்க வந்துட்டு இந்த பொயட்ரிலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து இந்த பொயட்ரி கிளாஸஸ்க்கு போகலாம். அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து லைப்ரரியில வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு எப்படி வந்துட்டு என்னென்னலாம் வந்து நீங்க உங்களோட லோக்கல் லைப்ரரியில போனீங்கன்னா அந்த லைப்ரரியில என்னென்ன இருக்குங்கிறது முக்கால்வாசி ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிரும். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா வந்து அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை வந்து நம்ம போய் அட்டென்ட் பண்ணலாம்.
நான் என் வீட்டு பக்கத்துல இருக்கிற க்ளோசஸ்டா இருக்கிற லைப்ரரிக்கு தான் நான் வந்து போயிருந்தேன். ஸோ இந்த லைப்ரரியில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு புக் டிராப் ஆஃப் பண்றதுக்கு வெளியிலயுமே இடம் வச்சிருப்பாங்க. அண்ட் லைப்ரரிக்குள்ள என்டர் பண்ண உடனேவும் நம்ம வந்து இந்த மாதிரி இறங்கி போயும் டிராப் ஆஃப் பண்ணலாம். வெளியில இருக்கிற டிராப் ஆஃப் எப்படின்னா, நமக்கு வந்து அது டிரைவ் த்ரூ டிராப் ஆஃப் மாதிரி. இப்போ லைப்ரரி க்ளோஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா எனக்கு லைப்ரரியில வந்து புக்ஸ் எடுக்க வேண்டிய வேலை இல்ல, புக்ஸ் மட்டும் டிராப் ஆஃப் பண்ண போறோம்னா, நம்ம அவுட் சைட்ல இருந்தே வந்துட்டு பார்க்கிங் ஏரியா பக்கத்துலயே நம்ம டிரைவ் த்ரூலயே வந்து கார்ல இருந்து இறங்காமயே டிராப் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, லைப்ரரி வாசல்ல வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து நம்ம இறங்கி வந்து டிராப் ஆஃப் பண்றதுக்கான இடம். இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து நம்மளோட புக்கை டிராப் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து அந்த புக்கை வந்து எடுத்து வச்சுருவாங்க. நமக்கு ஸ்கேன் பண்ணி அவங்க எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா, நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து அந்த புக்கை வந்து கரெக்டாக நம்ம சப்மிட் பண்ணிட்டோம், ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து லோட் ஆயிடும். ஸோ இந்த லைப்ரரி கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலா அவங்க வந்து உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது நீங்க இந்த ஏரியால தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அட்ரஸ் ப்ரூஃப் மாதிரி கேட்பாங்க. நம்மளோட யூட்டிலிட்டி பில் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, இந்த வந்து வாட்டருக்கு வந்து நம்ம கட்டுறது அந்த மாதிரிலாம் ஏதாவது யூட்டிலிட்டி பில் இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு நம்ம வந்துட்டு லைப்ரரிக்கு வந்து நம்ம ஒண்ணுமே இல்லை வேற இது எதுவுமே இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஸ்டேட் ஐடி வந்து நம்ம வந்து எடுத்திருந்தோம், இல்லைன்னா வந்து லைசன்ஸ் இருந்ததுன்னா அது கூட போறோம். அதை வச்சு நம்ம அழகா வந்து லைப்ரரியில இருந்து புக் எடுத்துக்கலாம். ஸோ நான் உள்ள இறங்கி நான் வந்த உடனே பாத்தீங்கன்னா இது வந்து ஹோல்டு செக்ஷன். இந்த ஹோல்டு செக்ஷன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன்ல இருந்தே நமக்கு என்ன புக் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்துட்டு நம்மளோட புக் வந்து எடுத்து கரெக்டா உங்களோட நேம் போட்டு உங்களோட லாஸ்ட் நேம் பேஸ் பண்ணி அவங்க வந்து கரெக்டா வந்து அந்த புக்ஸை வந்து அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க. நீங்க போயிட்டு கரெக்டா அந்த புக்கை எடுத்துட்டு நம்ம வந்து செக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா டைம் இல்ல, கடகடன்னு வந்துட்டு நான் வந்து போய் வந்து புக்கை வந்து தேடி எடுக்கிறதுலாம் எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த மாதிரி ஹோல்டுல போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு புக்ஸ் வந்து கரெக்டா ரெடி ஆயிடும். அப்புறம் வந்து லைப்ரரியில நிறைய வந்து கம்ப்யூட்டர்ஸுமே இருக்கும். இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து என்னென்னலாம் ப்ரௌஸ் பண்ணணும், நமக்கு வந்து என்ன தேவையோ அது எல்லாமே வந்து லைப்ரரியில வந்து பண்ணிக்கலாம். இங்க லோக்கல் லைப்ரரியில பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய நம்மளோட லாங்குவேஜஸ், அதாவது ஹிந்தி, மராட்டி, தமிழ், நம்மளோட தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ புக்ஸ் இருக்கு. நான் இனிஷியலா வரும்போது ஒரு சின்ன ஷெல்ஃப்ல ஒரு கார்னர்ல தான் இருந்தது ஒரு 7 வருஷம் 8 வருஷம் முன்னாடி. இப்ப நிறைய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வயசானவங்க வந்து நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே விசிட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செக்ஷன். நான் வந்து வீக்கெண்ட்ஸ்லலாம் போனேன் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து புக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹோல் வீக் வந்து வீட்டில் இருக்காங்க, கொஞ்சம் பொழுது போகிற மாதிரி இருக்கும், டே டயத்துலலாம் பொழுது போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து புக் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. எனக்கு வந்துட்டு என்னோட ஏரியாவில் வந்து நான் வந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வரும்போது இங்கே அவ்வளோவா புக்ஸ் எல்லாம் இல்லை. நான் வந்து முதல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நியூயார்க், நியூஜெர்சி சைட்லலாம் நிறைய இருக்கும் அப்படின்னு. நான் நியூஜெர்சியில் இருக்கும் போதுமே அங்கே செக்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இங்கே வந்து இப்போதான் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சுது. நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த ஊரில் வந்து சிட்டிசன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் எடுக்கிறோம். அந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். அதுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன படிக்கணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி வேணும்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸில் இருக்கும், புக்ஸ் மாதிரி வேணும்னா புக்ஸில் இருக்கும். அது தவிர நமக்கு வந்துட்டு அதில் வந்து அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சிலாம் கொஞ்சம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு சுத்தமாக இங்கிலீஷ்லாம் வந்து கஷ்டப்படுவீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து அந்த மாதிரி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து லைப்ரரியில் வந்து இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது தவிர உங்களுக்கு வந்து எல்லா விதமான டாபிக்ஸ்லையுமே புக் கிடைக்கும். நான் வந்து இப்போ என் பையனுக்காக வந்து புக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து கரெக்டாக வந்து நம்ம நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது சப்ஜெக்ட் வைஸ் வந்து கிளியராக பிரித்து வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து என்ன புக்கு எடுக்கிறது, அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னா கூட அங்கங்கே நமக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். நான் காட்டுற இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் நம்ம வந்து செக் அவுட்டும் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம வந்துட்டு புக் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடினீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு புக் இருக்குது, அந்த இடத்துலேருந்து நீங்கள் புக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருவாங்க. ஸோ இந்த லைப்ரரி வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கல இது வரைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ், நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்னொரு நாள் நான் வேணால் இன்டெப்த்தாக வந்து என்னோட பர்டிகுலர் லைப்ரரியை பேஸ் பண்ணி என்னென்னலாம் வந்து இருக்குது, சின்ன பசங்களுக்கு எப்படி இருக்குது, பெரியவங்களுக்கு எப்படி இருக்குது, அது எல்லாமே நான் வந்து காட்டுறேன். இன்ஃபேக்ட் நான் இப்போ காட்டுற மாதிரி இது வந்து போயட்ஸ், உங்களுக்கு வந்து போயட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டர்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது. நான் வந்து இன்டெப்த்தாக வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நீங்கள் லைப்ரரிக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து எல்லாம் முடிச்ச உடனேவும் நம்ம யார்கிட்டயும் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. அங்கேயே வந்து ஆஸ் யூஷுவல் செல்ஃப் செக் அவுட் இருக்கும். நம்மளோட பின் வந்து கரெக்டாக நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இதுவே வந்து அழகாக கம்ப்யூட்டரே நமக்கு ஸ்கேன் பண்ணி எல்லா புக்ஸும் கொடுத்துரும். அண்ட் நமக்கு வந்துட்டு
இதுவும் ஒரு ரெசிப்ட்டும் வந்து கிடைச்சிரும். என்னைக்கு வந்து டியூ அப்படின்னு. இங்க வந்து ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து 20 to 30 புக்ஸ் வரைக்கும் எடுக்கலாங்க. அது தவிர டிவிடிஸ் எடுக்கலாம், சிடி இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த லைப்ரரியில பெரிய அட்வான்டேஜ். நான் சொல்றது வந்து வீட்ல இருக்கிற ஒரு ஒரு மெம்பருக்கும் நீங்க தனித்தனியா மெம்பர்ஷிப் வச்சுக்கலாம். இப்ப எங்க வீட்ல பாத்தீங்கன்னா, எனக்கு, என் பையனுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு நாங்க 3 பேருமே தனித்தனியா மெம்பர்ஷிப் வச்சிருக்கோம். ஸோ நீங்க தனித்தனியா புக்ஸ் வந்து அவ்ளோ நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு நான் வந்து அடுத்து வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால பிள்ளையார்லாம் அழகழகா எல்லா இடத்துலயும் வந்திருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமும் வாங்கிட்டு பிள்ளையார் எல்லாமும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருந்தேன். பட்டேல் பிரதர்ஸ்ல வந்து வந்திருக்கிற கலெக்ஷன் தான். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய வந்து இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். அதனாலயா என்னன்னு தெரியல, நிறைய வந்து பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. எப்பவும் வர அளவுக்கு இல்லை. நான் வந்துட்டு நமக்கு இங்க வந்து டியூஸ்டே அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. பட் இங்க வந்து நான் வந்து இது போனது வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே அன்னைக்கு போகும்போது இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் இருந்தது. நிறைய விஷயங்கள்லாம் வரல. பட் ப்ராபப்ளி நான் வந்து மண்டே அன்னைக்கு போயிருந்தேன் அப்படின்னா, அன்னைக்கு நிறையவே இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதாவது இந்த எருக்கம்புல் அருகம்புல் மாலை, அதுக்கப்புறம் வந்து எருக்கம்பூ, அது எல்லாமே வந்து யூசுவலா கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் சொன்னாங்க இருந்தது, நீங்க போய் கடையில பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் இந்த வாட்டி வந்து ட்ரை பண்ணல. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி போது சிக்கா இருந்தோம். ஆனா ஜஸ்ட் உள்ள போயிட்டு வெளில வந்துட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு, அப்ப பாத்தீங்கன்னா பெருசு பெருசா கரும்புல இருந்து எல்லாமே வச்சிருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து அந்த அளவுக்கு ஐட்டம்ஸ்லாம் எங்கேயுமே நான் பார்க்கல. கரும்பெல்லாம் அந்த அளவுக்கு வரவே இல்ல. ரொம்ப கம்மியா தான் இருந்தது. பட் அட்லீஸ்ட் என்ன இருக்கோ அத நம்ம வந்து ஃபுல்லா பார்த்துட்டு வரலாம். அது பார்க்கறதுக்கே எனக்கு வந்து அவ்ளோ ஹாப்பியா இருந்தது. யூசுவலா நாங்க வந்து நான் வந்து வீட்லயே விநாயகர் செஞ்சு அதுல தான் வந்து பூஜை பண்ணுவேன். பட் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து விநாயகரோட இது வாங்கி பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இங்க நிறைய ஆப்ஷன் இருந்தது. இது அந்த பட்டேல் பிரதர்ஸ் பக்கத்திலேயே 2 கடை இருக்கு. ஒண்ணு வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த பர்ட்டிகுலர் கடையில ஒண்ணு வந்து ராஜ்பன் அப்படின்னு சொல்லி அங்க கடை இருந்தது. இது பக்கத்துல இருந்த இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே எல்லா பூஜை ஐட்டம்ஸும் சூப்பரா இருக்குங்க. பிளஸ் எல்லாமே ஃப்ளவர்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து வாழை இலைனா வாழை இலை, துளசி எல்லாமே இங்க வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, இது கூட கொலுப்படி கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கடை வாசல்ல போட்டிருந்தாங்க. நான் கடைக்குள்ளலாம் போல, வெளியில இருந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா மழை வந்து வரும் போல இருந்துச்சு. ஸோ அதனால கடகடன்னு வந்துட்டு ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ அது மாதிரி வந்துட்டு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ உங்களுக்கு பூஜா ஐட்டம்ஸ் வேணும்னா கூட நீங்க இந்த ஏரியால இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு போய் பாருங்க. இது வந்து ஸ்வானியில இருக்கிற விவேக் ஃப்ளவர்ஸ் அண்ட் ராஜ் பண்ற ஸ்டோர். அங்கதான் வந்து நான் போயிட்டு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்திருந்தேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சமயத்துல தான் நம்ம ஊரை ரொம்ப வந்து மிஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் வந்து ஏதோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம ஊர்ல இருக்க மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் கிடைச்சுது. ஸோ இது மாதிரி தான் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு லைப்ரரி வேலை எல்லாமே முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இந்த குட்டி விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் வந்து போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.